எது இதை போட்டால் மீன்லாம் சீக்கிரமாக வளருமா? வெல்கம் டு டே 11 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போகிறேன். ஹலோ கைஸ், நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பி குட்டிங்கெலாம் ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டிமே தான் ஆட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எனக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி கோல்டன் கலராக இருக்குது. இது வந்து ஒன் டே வந்து பொறிச்சிது. இப்போ நாளாக அது வந்து பெருசாகிட்டே போகும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு அப்புறம் அதுவும் செத்துரும். ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வரைக்கும் தான் இந்த ஆர்டிமே இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். நம்ம வந்து இதில் இது வச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டிக்கு போட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப்பிடுதுன்னு. போட்டு அடுத்த செகண்டே வருது பாருங்கள். மொத்தமே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பேசினா ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க காய்ஸ். இப்போ நம்ம இது ஃபீட் பண்ணிட்டு நம்ம அடுத்த டேங்குக்கு போட்டுடலாம். அடுத்த டேங்க் குட்டிங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக வந்து சாப்பிடுதுன்னு. நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஆர்டி மேட்ச் பண்ணி போட்டுருவேன் காய்ஸ். அதுக்கப்புறம் ப்ளட் வார்ம்ஸும் ட்ரை ப்ளட் வார்ம்ஸும் போட்டுருவோம் காய்ஸ். அதுதான் ஃபிஷ்ஷஸ்லாம் சீக்கிரமாக க்ரோத் ஆகுது. டெத் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்கிட்ட டெத் ரேஷியோவே அவ்வளோ இருக்காது. அப்படியே டெத் ஆனால் கூட எதனா டிசீஸ் வந்து தான் செத்தாக இருக்குமே கண்டி இதுமாரி ஃபுட் இல்லாமல் எந்த டெத் ரேஷியும் செத்து இருக்காது. இதெல்லாம் ஃபீட் பண்ணியாச்சு. குட்டிக்கு மட்டும் தான் ஃபீட் பண்ணோம். பெரிய ஃபிஷ் ஃபீட் பண்ண வேணாம் இல்லை கைஸ். நம்ம கொஞ்சம் அடல்ட் சைஸுக்கும் நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுவும் சூப்பராக சாப்பிடுவோம். பாருங்கள் போட்டோன்னே எப்படி வந்து சாப்பிடுதுன்னு. கொசன்னு இருக்குதுங்களா. திருப்பி எடுத்து ஃபீட் பண்ணும்போது ஜூமில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து சாப்பிடுது பாருங்கள். இதே மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நீங்களும் போட்டிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸும் சீக்கிரமாக வளரும். இப்போ நம்ம வந்து இன்னொரு டேங்க்குக்கு போட வேணாம். இது டேங்குக்கு காலி ஆகிடுச்சு. டே 12 பார்க்கலாம். பாய் கைஸ்.